வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள் என்கிற இந்த சத்தியத்தை நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல்ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், யெகோவா ஷிக்கேனு, இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் சத்திய வேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரித்து காத்து அவர் செல்லுகிறார் என்பதை குறித்தெல்லாம் பாருங்க, இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 2 வாரங்களாக ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா சிம்ராத். யெகோவா சிம்ராத் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யெகோவா சிம்ராத் என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா சிம்ராத் என்றால் என்ன பொருள்? The Lord is my song என்ற அர்த்தம். கர்த்தர் என் கீதமுமானவர் என்ற அர்த்தம். கர்த்தர் என் பாடலானவர் என்ற அர்த்தம். கர்த்தர் தான் என்னுடைய பாட்டு என்ற அர்த்தம். கர்த்தர் தான் நம்முடைய சங்கீதம் என்று அர்த்தம். இதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, பாட்டு என்றால் என்னவென்று சொன்னால் பாருங்க, நம்முடைய அந்த வார்த்தையும் இசையும் கலந்த ஒரு கலவைதான் அது பாட்டாகும். சும்மா வெறுவாயில் பாடிக்கிட்டே இருக்கிறது இல்லை, நல்லதாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இசையோடு கூட நம்முடைய வார்த்தைகளை பாருங்க, ராகத்தோடு அங்கே பாருங்க மிக்சிங் பண்ணும் பொழுது அங்கே அற்புதமான பாடல்கள் என்ன செய்கிறது, அங்கே பாடுவதற்கு அது இனிமையாக இருக்கிறது. எனவே இதை குறித்து தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவன் யெகோவா சிம்ராத்தாய் இருக்கிறார். அவர் நம்முடைய கீதமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாடலாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை பற்றி பாட வேண்டும் என்று சொன்னால் எப்படியெல்லாம் பாடலாம், எதை பற்றியெல்லாம் பாடலாம் என்பதை குறித்து நாம் தெளிவாக ஆழமாக பார்த்தோம். அதன் பிறகு இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னவென்று சொன்னால், யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேய மக்கள், அவர்கள் ஒரு 7 விதங்களிலே அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அவர்கள் எப்படி அந்த விதங்களிலே அவரை கர்த்தரை ஆராதித்தார்களோ அதை போலவே நாம் என்ன செய்யலாம், விதமாய் ஆராதிக்கலாம் என்பதை குறித்து தான் நாம் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த 7 விதங்களிலே நாம் ஏற்கனவே 5 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக பாருங்க, நடனமாடி கர்த்தரை ஆராதிப்பது, ஆடி பாடி கர்த்தரை ஆராதிப்பது, இதுதான் முதல் விதமாகும். இதற்கு பாருங்க, ஹலால் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். இரண்டாவதாக என்னவென்று சொன்னால், நம்முடைய கைகளை உயர்த்தி, நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை துதிக்கிற ஒரு விதம். இந்த விதத்திலையும் நாம் கர்த்தரை என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். இதற்கு ஆடா என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொன்னேன். மூன்றாவதாக, ஒரு கரத்தை உயர்த்தி
கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் ஆராதிப்பது, துதிப்பது என்பதை நாம் பார்த்தோம். இதற்கு தோடா என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். நான்காவதாக கம்பீர சத்தமாய், சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்து அவிதமாய் கர்த்தரை ஆராதிப்பது, அதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். அதன் பிறகு இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம். ஐந்தாவதாக அது என்ன? முழங்கால் படியிட்டு அமைதியாக பணிந்து குனிந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு விதம். எந்த நேரமும் கத்தி கத்தி பாடுறது கிடையாது. சில வேளைகளில் கத்தி சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்து நாம் பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் சில வேளைகளிலே முழங்கால் படியிட்டு அமைதியாக, பாருங்க, மென்மையாக நாம் கர்த்தரை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இதற்கு பெயர் பாருங்க, இதற்கு எபிரேய பதம், எபிரேயத்திலே பாராக் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொன்னேன். ஓகே, இன்றைக்கு ஆறாவது காரியத்தையும் ஏழாவது காரியத்தையும் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஆறாவதாக இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு விதம். இசை கருவிகள் மூலமாக கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு விதம். த்ரூ த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இசை கருவிகளோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதாகும். இசை கருவிகளோடு இணைந்து, தாளத்தோடு இணைந்து, இசைக்கருவிகளோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு விதம்தான் ஆறாவது விதம். எனவே துதியையும் ஆராதனையையும் வெளிப்படுத்த இசைக்கருவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். இசைக்கருவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. வாசிப்போம். சங்கீதம் 98 5வது வசனம் 6வது வசனம். சுர மண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுர மண்டலத்தால் கீர்த்தனத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், சுர மண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். இதனாலே கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுர மண்டலத்தால், சும்மா வெறுவாயில மாத்திரம் பாடிக்கிட்டே கிடக்காதீங்க. இப்படி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இசை கருவிகளை கொண்டு, இசை கருவிகள் மூலமாக கர்த்தரை என்ன செய்யுங்கள்? கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுர மண்டலத்தால் பாருங்க, கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். சுரமண்டலம் அப்படிப்பட்ட இசை கருவிகள் எல்லாம் பாருங்க, யூத ஜனங்கள், எபிரேய மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தயாரித்து வைத்திருந்தார்கள். அந்த கருவிகளை கொண்டு, அந்த இசை கருவிகள் மூலமாக அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள் என்பதை குறித்து நாம் சத்தியவேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 150 சங்கீதம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். இங்கே சங்கீதக்காரன் சில இசை கருவிகளை பற்றி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எக்காலம், வீணை, சுரமண்டலம், தம்புரு, யாழ், தீங்குழல், பிறகு கைத்தாளம், கை ஓசை, பேர் கை ஓசை என்று இப்படி பாருங்க, சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறித்து, இசை கருவிகளை குறித்து சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் என்றால், இப்படிப்பட்ட இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை துதிக்க வேண்டும், இப்படிப்பட்ட இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை துதியுங்கள் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார்
அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். சும்மா ஆடி பாடிட்டு போகல. இப்படிப்பட்ட இசைக்கருவிகளை இசைத்து, இப்படிப்பட்ட இசைக்கருவிகளை பாருங்க அங்க பயன்படுத்தி அதன் மூலமாய் கர்த்தரை ஆடி பாடி நடனத்தோடே அவர்கள் போனார்கள் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். தேவதாரு விருட்சத்தாலே செய்யப்பட்ட கருவிகள். எதனாலே செய்யப்பட்ட கருவிகள்? தேவதாரு. நம்ம ஊரில் பாருங்க முக்கியமான பொருட்கள் எல்லாம் இந்த தேக்கு மரத்தில் செய்வாங்க. வெண் தேக்குன்னுவாங்க, பர்மா தேக்கு அப்படின்வாங்க. படாக்குன்னு ஒரு மரம் இருக்குது பாருங்க. இப்படி பல விதமான மரங்கள் நம்ம ஊரில் இருக்குது, காஸ்ட்லியான மரங்கள் எல்லாம். இந்த மரத்தில் பாருங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் செய்வாங்க. ஏன்னா சீக்கிரம் ஒடிஞ்சு போகாது, ரொம்ப நாளைக்கு உழைக்கும், பாலிஷ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். அதில் தயாரித்தா அதோடைய அந்த இசை துல்லியமாய் வெளிப்படும். அதனுடைய அந்த சத்தம் அருமையாக என்ன செய்யும், வெளியில் நமக்கு எடுத்து கொடுக்கும் என்பதற்காக அதில் என்ன செய்வாங்க, தயாரிப்பாங்க. பாருங்க அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் இப்படிப்பட்ட தேவதாரு விருட்சங்களிலே அவர்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தயாரித்து அதில் பாருங்க இசைத்து கர்த்தரை ஆராதித்தார்கள், துதித்தார்கள் என்பதை குறித்து இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். இங்கே தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் இசை கருவிகளோடு அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். இசைக்கருவியே ஒருவேளை இல்லாட்டினாலும் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? கைத்தாளம். என்ன தாளம்? எத்தனை பேர் கை வச்சிருக்கிறீங்க? ஆமென். பாஸ்டர் எங்கள் வீட்டில் இசைக்கருவியே இல்லை, 2 கரங்கள் இருக்குது பாருங்க. சிலர்லாம் இந்த கையிலேயே விதவிதமாக தட்டுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தட்டுவாங்க, அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி தட்டுவாங்க. எங்கே ஏற்றி இறக்கி தட்டணுமோ அவ்வளோ அழகாக தட்டுவாங்க பாருங்க. அவங்க கரங்களை தட்டி பாடுறத பார்த்தா அவ்வளவு அருமையாக இருக்கும். இது ஒரு நாளில் வந்துடல, இது பல நாட்களா, பல மாதங்களா, பல வருஷங்களா என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. இப்படியே அவங்க கரங்களை அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே தட்டி 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 பாடி 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 கர்த்தரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆராதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ கரத்தை வச்சே தட்டி அவ்வளவு அற்புத விதமாய் கர்த்தரை என்ன செய்கிறார்கள், பாடுகிறார்கள். சில ஆட்களை கரங்களை தட்டி பாட விட்டா பாட்டே டிவி ஆயிரும், குளறுபடி ஆயிரும். நம்ம எங்கிட்டாலும் பாட, அவங்க எங்கிட்டாலும் கரங்களை தட்ட, என்ன பாடணும், என்ன பண்ணணும், என்ன செஞ்சோம், பாட்டு எங்கிட்ட போய் முட்டிக்கிறோம், பாடல் எங்கிட்ட போய் முட்டிக்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஒருவேளை இசைக்கருவியே இல்லாட்டினாலும் கர்த்தர் நம்மிடத்திலே அருமையான ஒரு இசைக்கருவியை கொடுத்திருக்கிறாரு. அது என்ன இசைக்கருவி? கைத்தாளம். என்ன தாளம் சொல்லுங்க சத்தமா? என்ன தாளம்? கைத்தாளம். இந்த கைத்தாளத்தை கொண்டு அருமையாய் கர்த்தரை என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். அருமையாய் கர்த்தரை என்ன செய்யலாம், ஸ்தோத்தரிக்கலாம். அருமையாய் கர்த்தரை என்ன செய்யலாம், மகிமை படுத்தலாம். கரங்களை தட்டி அழகாய் கர்த்தரை என்ன செய்யலாம், பாடலாம். அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் இசைக்கருவிகளை கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற இந்த விதத்திற்கு சமார் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. SAMAR, சமார் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். சமார் என்றால் என்ன அர்த்தம்? சமார் என்று சொன்னால் இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை பாடி துதிப்பதாகும். த்ரூ த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இசை கருவிகள் மூலமாக, இசை கருவிகளோடு இணைந்து, இசை கருவிகளோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதாகும், துதிப்பதாகும். வாசிப்போம் சங்கீதம் 33:2. சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணைகளினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். 10 நரம்பு வீணைனாலும் நம்ம சர்ச்சில் வச்சு யூஸ் பண்ணுறோம். அதில் எத்தனை நரம்பு இருக்குதுன்னா 6 நரம்பு தான் இருக்குது. 6 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. 6 நரம்பு. 6 நரம்பில் வாசிக்கிறதுலையே மக்களுக்கு கொஞ்சம் என்னடா எப்படி 6 இதை வச்சு வாசிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறோம்.
ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது 10 நரம்பு வீணைகள், 10 கம்பி இருக்குதுங்க. அவ்வளோ பெருசு எப்படி வச்சு வாசித்தாங்கன்னு தெரியல, நல்லா வாசித்து பழகிருப்பாங்க போல. 10 நரம்பு வீணையினாலே அவர் என்ன செய்யுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுரமண்டலத்தினாலே கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவர் என்ன செய்யுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள். எதினாலே கர்த்தரை துதித்து, எதினாலே கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தினாலே கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலே கர்த்தரை என்ன செய்யுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். எந்த ஒரு இசைக்கருவி இல்லாட்டினாலும், எந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் இல்லாட்டினாலும், கைத்தாளம் என்கிற ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மகிட்ட என்ன செய்யுது, இருக்குது. இதை கொண்டு அருமையாக, அழகாக, நேர்த்தியாக, ஆமென், நேர்த்தியாக கர்த்தரை என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். இந்த வார்த்தையில நீங்க வாசித்திருக்கிறீங்களா? சங்கீதத்தில் வாசிக்க முடியும். நேர்த்தியாய் அவரை என்ன செய்யுங்கள், ஆராதியுங்கள். குண்டக மண்டக ஆராதிங்க, தாறுமாறு ஆராதிங்க. என்ன பாடுறாங்கன்னு தெரியலப்பா. என்னமோ பாடுனாங்க, ஆனா என்ன பாடுனாங்கன்னு தெரியல. அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நேர்த்தியாய் இசைத்து நேர்த்தியாய் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கிற அந்த விதத்துல மற்ற ஜனங்களை என்ன செஞ்சிடணும், அப்படியே மயங்கிடணும். என்ன செஞ்சிடணும், மயங்கிடணும். எவ்வளவு அற்புதமா பாடுறாங்க, எவ்வளவு அருமையா பாடுறாங்க. அதுல இருக்கிற வார்த்தைகள் எவ்வளவு அருமையான வார்த்தைகள். இவங்க கடவுள் இப்படிப்பட்டவரா, இவ்வளவு அருமையானவரா, இவ்வளவு நல்லவரா, இவ்வளவு கிருபை உள்ளவரா, இவருடைய கடவுள் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில இவ்வளவு செஞ்சிருக்கிறாரா, அடே அப்பா எவ்வளவு அற்புதமான தேவன் என்று நாம் பாடி ஆராதிக்கிற அந்த விதத்திலேயே அவங்க என்ன செய்யணும், கண்டுகொள்ளணும். நாம தாறுமாற தபா தபா கத்தி உருண்டு பரண்டு அடிச்சு விழுந்து பெரிய கலவரமே நடந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல, சில கன்வென்ஷன்ல என்னையா பண்ணீங்க, ஏதோ கலவரம் நடந்த மாதிரி இருந்துச்சு. கீழே விழுந்து அடிச்சு உருண்டு பரண்டு பாயெல்லாம் கிழிஞ்சு, பைபிள்லாம் கிழிஞ்சு, பைபிள் கொண்டு வந்த பேக்கெல்லாம் கிழிஞ்சு எல்லாம் இருக்கிறீங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நடந்தாதான் இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி கிரியை செஞ்சாருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. நல்லா அழகா நின்று கரங்களை அசைத்து, நல்ல வாயை திறந்து, நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல நேர்த்தியாய் வாசித்து, நேர்த்தியாய் அழகாய் பாடி அப்படி ஆராதிக்கிறது என்பது பெந்தகோஸ்தில என்னது கிடையாத ஒன்று. தேடி பார்க்கணும் எங்கேயாவது ஒரு பெந்தகோஸ்து சர்ச்சில் இதெல்லாம் அழகா நேர்த்தியா பாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? இல்லை இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? ஆகவே நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிற கரங்களை கொடுத்துருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி அழகா நேர்த்தியா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாளத்தை தட்டி, எதுக்கு ஏற்ற மாதிரி, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாளத்தை என்ன செய்யணும், தட்டணும். பாட்டு அது எங்கிட்ட போயிட்டு இருக்குது, இவங்க எங்கிட்ட தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, பாட்டுக்கு ஏற்றாது போல அழகா தட்டி என்ன செய்யணும், கர்த்தரை நேர்த்தியா என்ன செய்ய வேண்டும், பாட வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 47:1. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சகல ஜனங்களே என்ன செய்து, கைகொட்டி, கை தட்டி, என்ன செய்து, கை தட்டி, அதாவது கரங்களை தட்டி என்ன செய்யுங்க, ஆராதியுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இசைக்கருவியே இல்லாவிட்டாலும் கைத்தாளத்தை கொண்டு கைகளை தட்டி கர்த்தரை அருமையா என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். சரி, இவ்விதமாய் கரங்களை தட்டி ஆராதிப்பது என்பது எதை காண்பிக்கிறது, இது எதை காட்டுகிறது? கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்பது என்பது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கர்த்தரை பாராட்டுவதை குறிக்கிறது. கர்த்தரை பாராட்டுவதை குறிக்கிறது. கரங்களை தட்டுறோம், எதுக்கு தட்டுறோம்? ஒருத்தரை பாராட்டுறோம். எவ்வளவு அழகா ஸ்பீச் பண்ணாயா,
எவ்வளோ அழகா வாசித்தான் பாரியா, எவ்வளோ அழகா பாடினான் பாரியா, எவ்வளோ அழகா இசையை வாசித்தான் பாரியா, எவ்வளோ அழகா அந்த கோலை போட்டான் பாரியா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? ஒருவரை பாராட்டு விதமாக என்ன செய்கிறோம்? கரங்களை தட்டுகிறோம், கைகளை தட்டுகிறோம். கரங்களை தட்டி என்ன செய்கிறோம்? அவரை பாராட்டுகிறோம். பாராட்டுவதற்கு கரங்களை தட்டி என்ன செய்கிற அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு மனுஷன் அற்புதமாய் பாருங்க, ஒரு இசை நிகழ்ச்சியிலே அவர் என்ன செய்கிறாரு? இசையை இசைக்கிறாரு. அழகா பியானோவை என்ன செய்கிறாரு? வாசிக்கிறாரு. அப்படி வாசிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? கரங்களை தட்டி அவர் என்ன செய்கிறோம்? பாராட்டுகிறோம். என்ன செய்கிறோம்? பாராட்டுகிறோம். நீங்களா பாராட்ட மாட்டீங்களா? உங்களெல்லாம் பார்த்தா பாராட்டுற ஆள் மாதிரி தெரிய மாட்டேங்குது. எவனும் எடுத்து பாடிட்டு கிடக்கட்டும், நமக்கு என்ன, நம்ம மாட்டுக்கு போனோமா உக்காந்தோமா, அப்படி இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த பாராட்டக்கூடிய ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கிறணும். பாராட்டுவது என்பது அது ஒரு குணாதிசயம். பரவாயில்லப்பா, என்னையை விட நல்லா பண்ணியிருக்கிற, அது சாமானியத்தில் வராது. சாமானியத்தில் வராது. என்னையை விட நல்லா பண்ணியிருக்கிறிய, என்னையை விட நல்லா செஞ்சிருக்கிறிய, என்னையை விட நல்ல மியூசிக் வாசித்திருக்கிறிய, என்னையை விட நல்ல பிரசங்கம் பண்ணியிருக்கிறிய, பரவாயில்லப்பா. அப்படி பாராட்டுவது என்பது ஈஸியாக சிலருக்கு வராது. சிலர் நல்லா பாராட்டுவாங்க. அது ஒரு உயர்ந்த குணம். அது ஒரு உயர்ந்த குணம். கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே விளையாடுறாங்க 2 பேரும், 11 பேர் உள்ளே நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? பால் அடிக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் பாருங்க நல்லா அடிச்சு 100 ஸ்கோர் அடிச்சிட்டாரு, 100 ரன் எடுத்துட்டாரு. உடனே எல்லாரும் ஓ கரங்களை தட்டி என்ன செய்யறது? ஆர்ப்பரிக்கிறாங்க, கரங்களை தட்டி பாராட்டுறாங்க. இல்லை இருக்கிறீங்களா? இதை இன்னமும் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுத்தணும்னா என்ன வெளிப்படுத்துவாங்க? உட்காந்துருக்குங்க சீட்டை விட்டு எந்திரிச்சு எலும்பி நின்று கரங்களை தட்டி என்ன செய்வாங்க? பாராட்டுவாங்க. கவனிங்க, இதை போலத்தான் நாம் நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை பாராட்ட வேண்டும். அப்படியே அசையாம குத்துக்குள்ள மாதிரி இன்னொன்று அப்படியே பாடிக்கிட்டு இருக்கிறது. உடம்பு மட்டும் என்ன செய்யும்? இப்படி அதுவும் பேலன்ஸ் நிற்க முடியாது. இப்படியே என்ன செய்யும்? பார்த்துருக்குறீங்களா? மனுஷனா இல்லை குத்துக்கல்லான்ற சந்தேகம் நமக்கே என்ன செஞ்சிடும்? எப்போ சபைக்கு வந்திருக்கிறோம், நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை என்ன செய்யலாம்? பாராட்டலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். இப்படியா குத்துக்கல் மாதிரி நிற்கிறது? அசையாத ஆளான செய்கிறது. இதே அசையலைன்னா அப்போ இருதயம் அப்படித்தானே செய்யுது இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள். நாம் கர்த்தரை கரங்களை தட்டி என்ன செய்ய வேண்டும்? அவரை பாராட்ட வேண்டும். என்ன செய்யணும்? அவரை பாராட்ட வேண்டும். எனக்காக ஜீவனை கொடுத்தவரே, உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன்? நான் பாராட்டுகிறேன். எனக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமானீரே, சாபத்தை சுமந்தீரே, சாபத்தை சுமந்து தீர்த்தீரே, கரங்களை தட்டி உம்மை என்ன செய்கிறேன்? நான் பாராட்டுகிறேன். என்னுடைய வியாதிகளை எல்லாம், என்னுடைய நோய்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, கரங்களை தட்டி உம்மை என்ன செய்கிறேன்? பாராட்டுகிறேன். என்னுடைய பலவீனங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன்? நான் பாராட்டுகிறேன், துதிக்கிறேன். என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை பாராட்டுகிறேன். எனக்காக பாதாளம் சென்றீரே, பாதாளத்தில் சென்று எல்லா வேதனைகளையும் பட்டீரே, எல்லாம் எனக்காகவே செய்தீரே கர்த்தாவே, உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன்? நான் பாராட்டுகிறேன், துதிக்கிறேன் என்று பாராட்ட வேண்டும். எனக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரே, உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன்? நான் பாராட்டுகிறேன். எனக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருந்து எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே, உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன்? நான் பாராட்டுகிறேன். எனக்காக வெற்றி சிறந்தவரே, உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன்? நான் பாராட்டுகிறேன். பாதாளத்தை ஜெயித்தவரே, பிசாசை ஜெயித்தவரே, வியாதிகளை ஜெயித்தவரே, தரித்திரத்தை ஜெயித்தவரே, எல்லாம் இருக்கிறீங்களா? உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன்? நான் பாராட்டுகிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே என்று என்ன செய்ய வேண்டும்? துதித்து அவரை பாராட்ட வேண்டும். நல்ல எலும்பி நின்று
கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி, இரு கரங்களை உயர்த்தி, ஒரு கரங்களை அசைத்து, சத்தத்தை உயர்த்தி, அமைதியாக இருந்து, இப்படியெல்லாம் பல விதங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், பாராட்டணும். யாரை பாராட்டணும்? கர்த்தரை பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவரே, எவ்வளவு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவர் எனக்காக. இந்த பூமிக்கு மனுஷனா வந்து சிலுவைக்கு போய், பாதாளத்துக்கு போய், உயிர் தெழுந்து எவ்வளவு பெரிய காரியத்தை எனக்காக செய்திருக்கிறீர். கர்த்தாவே, நான் உம்மை பாராட்டுகிறேன். உம்மை கர்த்தாவே நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படும், கர்த்தருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். என் பிள்ளை என்ன செய்யறான்? பாராட்டுறான். என் பிள்ளை என்னைய பாராட்டுகிறான். அது மாத்திரமல்ல, சொந்த குமாரனையே எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு, நொறுக்கப்படுவதற்கு, பரியாசம் பண்ணப்படுவதற்கு, துப்பப்படுவதற்கு, கொட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த பிதாவே, உம்மை நான் பாராட்டுகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவர் என்ன செய்ய வேண்டும்? பாராட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நான் பாராட்டுகிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நான் அப்ரிஷியேட் பண்ணுகிறேன் ஆண்டவர் என்று பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். தேவ அன்பை என்னுடைய இருதயங்களிலே ஊற்றியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை வழிநடத்துகிற சத்திய ஆவியானவரே, சத்தியங்களை வெளிச்சம் போட்டு எனக்கு காண்பிக்கிற நல்ல ஆவியானவரே, வரப்போகிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, உம்மை நான் அப்ரிஷியேட் பண்ணுகிறேன், பாராட்டுகிறேன், துதிக்கிறேன் என்று கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? பாராட்ட வேண்டும், துதிக்க வேண்டும். அப்படியே குத்துக்குழு மாதிரி அசையாம அப்படியே நிற்கக்கூடாது. போன வாரம் சொன்னேன் இல்லையா? கர்த்தரை ஆராதிக்கிறது என்பது இவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலா தெரியுது. கௌரவ என்ன பிரதர், சபைக்கு போனோமா அப்படி அமைதியை நின்னோமா அப்படி வந்தமா இருக்க வேணாமா? என்ன கரங்களை அசைச்சு, கரங்களை தட்டி, பாட்டி பாடி இப்படி எல்லாமா செய்யணும்? நம்ம படிப்பு என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம கிரீடம் என்ன, எல்லாம் இருக்கிறீங்களா? என்னுடைய போஸ்டிங் என்ன, எவ்வளவு பெரிய ஆள் ஊருக்குள்ள. கலெக்டரேட்ல கேட்டு பாருங்க, கிரீன் சிக்னேட் போடுறேன் நான். எல்லா கிரீடத்தையும் கலட்டி தேவ பிரசனத்தில் வச்சுட்டு, எல்லாம் இருக்கிறீங்களா? நான் டீச்சர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, நான் டாக்டர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, எல்லாம் இருக்கிறீங்களா? நான் ப்ரொபோசர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, நான் அவர் இவர் என்கிற எல்லா கிரீடத்தையும் கழட்டி வச்சுட்டு, நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆமென், அவரை அப்ரிஷியேட் பண்ணி, அவரை பாராட்டி, அவரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்திய வேதத்திலே சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். சாலமோன் ராஜாவான போது அவன் என்ன பண்ணினான் என்று சொன்னால், தன்னுடைய தகப்பனாகிய தாவீது சொன்னபடியே, எல்லாம் கவனிக்கிறீங்களா? தன்னுடைய தகப்பனாகிய தாவீது சொன்னபடியே 4000 பேர்களை அவன் நியமித்தானாம். எத்தனை பேரை? 4000 பேரை அவன் நியமித்தானாம். எதற்காக இந்த 4000 பேரை அவன் நியமித்தான் என்று சொன்னால், கீத வாக்கியங்களை வாசித்து, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டை வைத்து பாருங்க, கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை துதிப்பதற்காக அவன் நியமித்தான் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும், துதி செய்கிறதற்கு நான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி, தாவீது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தை கட்டினதுக்கு பிறகு இப்படி 4000 பேரை நியமிச்சு 4000 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க கையில் கொடுத்து என்ன செய்யணும்? எப்பயுமே ஆலயத்தில் என்ன செய்யணும்? ஆராதனை நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லிட்டு போயிட்டார். எனவே இப்ப அது யார் நிறைவேற்றுகிறா? மகன் என்ன செய்யறாரு? நிறைவேற்றுகிறார். ஆலயத்தை கட்டி பாருங்க, அங்க அந்த காரியத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேரு? 4000 பேரு, 4000 கீத வாக்கியங்கள்.
எத்தனை பேர் கர்த்தரை வந்து ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க? 4000 பேர். ஏன் 10 பேர் போதாதா? போதாது. ஏன் போதாதுன்னா, நம்முடைய தகப்பன் அவ்வளவு பெரியவர். நம்முடைய தகப்பன் அவ்வளவு பெரியவர். 4 லட்சமே போதாது, 4000 கோடியே போதாது. பரலோகத்துக்கு வந்து பார்க்க போறீங்க எல்லாரும். அடே அப்பா, கோடா கோடியான தேவ தூதர்கள் 24 மணி நேரமும் வருஷம் முழுக்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால 4000 பேர்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆகவே 4000 பேர் கீத வாக்கியங்களை கொண்டு அவர்கள் கர்த்தரை என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? ஆராதித்து கொண்டே இருந்தார்களாம். ஆகவே இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த இசை கருவிகளோடு இணைந்து, அந்த இசை கருவிகளோடு, அந்த தாளத்தோடு, அந்த இசையோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் அந்த பாட்டு ஃபுல்லாக வராதியா. நம்ம பாட்டுக்கு தாறுமாற காச் ஃபூச் காக்கியும் கத்தின்னு செய்வோம். நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம். என்ன பாடணும்னு எங்களுக்கே தெரியாது. என்ன பாடணும்னு எங்களுக்கே, என்னப்பா பாடுறாங்க, என்னப்பா பாடுறாங்க தெரில, அவங்ககிட்ட தான் கேட்கணும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம பாடுறதுலையே அவங்க வாழ்க்கையில் ஒரு தாக்கம் என்ன செய்யணும்? ஏற்படணும். ஆமென். ஆகவே இசைக்கருவிகளை இசைத்து வாசிக்கும் பொழுது அந்த இசைக்கருவிகளோடு இசைந்து நேர்த்தியாய் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க பழக வேண்டும். அவர் நாமம் யெகோவா ஷிம்ராத். ஆமென். அவரை ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? தேவ மகிமை வெளிப்படுகிறது. எது வெளிப்படுகிறது? தேவ மகிமை வெளிப்படுகிறது. தேவ மகிமை நம்மை நிரப்ப ஆரம்பிக்கிறது. அங்கே சரீரத்தில் உண்டாயிருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் மறைய ஆரம்பிக்கிறது. நோய்கள் நீங்க ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் இசை கருவிகளோடு இசைந்து, கைத்தாளத்தோடு இசைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஓகே. ஏழாவதாக புது பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு விதம். யூ ஹேவ் சிங் அலோன். அதாவது பாட்டு பாடி, பாடல்களை பாடி, பாடல்கள் மூலமாக தேவனை ஆராதிக்கிற ஒரு விதத்தை இது குறிக்கிறது. அதாவது பாடல் குழுவினரோடு சேர்ந்து, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோடு சேர்ந்து மாத்திரம் கிடையாது, பாடல் குழுவினரோடு, கொயர்னு சொல்றோம் இல்லையா? பாடுறதுக்கு கொயர் வந்திருக்கிறாங்க. கொயர்னா ஒருத்தர் இல்லை, 4-5 பேர், 10-15 பேர், 200 பேர், 300 பேர், இப்படி கொயர் வர்றாங்க இல்லையா? இப்படி இந்த பாடல் குழுவினரை ஏற்படுத்தி அவர்களோடு சேர்ந்து பாடுகிற ஒரு விதம், பாடி துதிக்கிற ஒரு விதம் தான் இந்த 7வது விதம். நாம தனியாக ஆராதிக்கிற கர்த்தரை, அப்படித்தானே? வீட்டில் தனியாக கர்த்தரை ஆராதிக்கிறோம், குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்ப சபைக்கு வரும் பொழுது பாடல் குழுவினரோடு சேர்ந்து, சபையாரோடு சேர்ந்து, சபை பிள்ளைகளோடு சேர்ந்து என்ன செய்யறோம்? கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், நாம் கர்த்தரை துதிக்கிறோம். இது ஒரு விதம். இதுதான் 7வது விதம். வாசிப்போம் சங்கீதம் 98:1. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். கர்த்தருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். எப்படிப்பட்ட பாட்டை பாடுங்க? புது பாட்டை. 15 வருஷமா பாடின பாட்டவே பாடிக்கிட்டு இருக்க கூடாது. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். எத்தனை வருஷமா? 15 வருஷமா அதே பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறது. இன்னும் வேற வேற பாட்டை பாட வேணாம். வல்லமை உண்டு உண்டு அப்படின்னு பாடும்போது வல்லமை இருக்குதா இல்லையான்னு சந்தேகமே வந்துடும். இருக்கிறீங்களா? வயசான தாத்தாலாம்
ஆராதனைக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க. இந்த யங்கர்ஸ்லாம் அப்படி ஸ்டைல் அப்படி பைய அப்படி தூக்கிட்டு வர்றது, ஸ்டைலாக பேக்கை தூக்கிட்டு அந்த பைபிளை தூக்கிட்டு லேட்டாக வர்ற குரூப் யாருன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க. இந்த வயசான குரூப்லாம் முதல்ல வந்து என்ன செஞ்சிடுறது, உக்காந்துடுறது. ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முதலாம் உக்காந்துடுறது. சந்தோஷம். அந்த காலத்துலலாம் இப்படி வருவாங்க, ஜிப்பா சட்டை போட்டுட்டு, ஜிப்பா அந்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு, சிலர் வெள்ளை வேஷ்டி, ஒரு சோல்னா பை, அதில் ஒரு பைபிள், ஒரு பாட்டு புக்கு, வரும்போது ஒரு பெரிய ரவுண்டாக ட்ரம்மு, அதையும் தூக்கிட்டு என்ன செய்வாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. இருக்கும் பாருங்க அந்த அடிக்கிற டும் டும்முன்னு, அதில் பாடி ஆராதிச்சாலும் ஆராதிச்ச மாதிரி இருக்குது அவங்களுக்கு, பாடின மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தோத்திரம். அதுக்கு பிறகுலாம் நிறையா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, சபையிலையும் இப்படி ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் வச்சு பாட ஆரம்பித்தாங்க. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த வயசான தாத்தாலாம் வந்து யார் வராதுக்கு அப்போ முன்னாலேயே வந்து உட்காந்து இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. டும் டும்னு தட்டி, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமைன்னு பாடிக்கிட்டு இருப்பாங்க. வல்லமை உண்டா இல்லையா நமக்கே சந்தேகம் வந்துடும். எல்லாம் இருக்கிறீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை என்ன செய்யுங்கள், பாடுங்கள். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பழைய பாட்டையும் பாடணும், புது பாட்டை என்ன செய்யணும், பாடணும். பழைய பாட்டை விட்டுறக்கூடாது, புது பாட்டை ஏற்றி 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 இன்னும் வேற வேற ராகம், இன்னும் வேற வேற மியூசிக்கு பாருங்க, இசையெல்லாம் போட்டு இன்னும் வேற வேற தாளங்கள்ல வேற வேற ராகங்கள்ல நல்லா பாடி என்ன செய்யும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வாசிப்போம் சங்கீதம் 149:1. அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா? இல்லை சும்மா சொன்னேங்க, எதுக்கும் தெரியாம அல்லேலூயா சொல்றது சில ஆட்கள். எதுக்கு அல்லேலூயா? கர்த்தர் புது பாட்டை தந்திருக்கிறார், அதுக்கு அல்லேலூயா. அதுக்கு அல்லேலூயா. கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார், அதுக்கு அல்லேலூயா. கர்த்தர் என்னை பாதுகாத்து இருக்கிறார், அதற்கு அல்லேலூயா. கர்த்தர் என் தேவைகளை சந்தித்திருக்கிறார், அதற்கு அல்லேலூயா. எல்லாம் இருக்கிறீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை என்ன செய்யுங்கள், பாடுங்கள். அப்போ புது புது பாடல்களை இயற்றி என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாம் கவனிங்க, வார்த்தைகள் நிறைந்த பாடல்களை பாடி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எது நிறைந்த வார்த்தைகள்? வார்த்தைகள் நிறைந்த பாடல்கள். எது நிறைந்த பாடல்கள்? வார்த்தைகள் நிறைந்த பாடல்களை என்ன செய்ய வேண்டும், நாம் பாட வேண்டும். சில பாடல்கள் ராகம் நல்லா இருக்கும், சில பாடல்கள் இசை நல்லா இருக்கும், ஆனா அந்த பாட்டில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யாது, நல்லாவே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ஆகவே கூடுமான வரைக்கும் நல்ல வார்த்தைகளை அந்த இடத்துல போட்டு என்ன செய்யணும், பாடணும், பாட கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா அந்த பாடலவே பாடாம விட்டுறது நல்லது. ஏன்னா தப்பு தப்பா பாடி, அவிசுவாசமா பாடி, எல்லாம் இருக்கிறீங்களா? நல்ல வார்த்தைகள் அதில் போட்டு பாட கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் புது பாடல்களை கொண்டு, அதாவது குழுவினரோடு சேர்ந்து, அந்த கொயரோடு சேர்ந்து கர்த்தரை பாடி துதிப்பதற்கு தெஹலால் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. TEHILLAH, தெஹலால் என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தெஹலால் என்றால் என்ன அர்த்தம்? புது பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்பதாகும். பாடல் குழுவினரோடு சேர்ந்து பாடக்கூடிய அந்த கூட்டத்தாரோடு இசைந்து நாம் கர்த்தரை பாடி துதிக்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். வாசிப்போம் சங்கீதம் 34:3. என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எல்லாரும் இந்த வசனத்தை ஆழமாய் கவனிக்க போகிறோம். எல்லாம் கவனியுங்கள்.
என்னோட கூட கர்த்தரை என்ன செய்யுங்கள், மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை என்ன செய்வோமாக, உயர்த்துவோமாக. இங்கே சங்கீதக்காரன் என்ன செய்கிறான் என்றால், சங்கீதக்காரன் இங்கே ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்கிறான்? ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறான். எதற்கு அழைப்பை கொடுக்கிறான்? கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அவன் அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஒருவனாய் மாத்திரம் கர்த்தரை துதிப்பதினாலே அது நல்லா இருக்காது. அது நல்லா தான் இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு ஒரு பெருசா இருக்காது. அதனால நாம் எல்லாரும் ஒருமித்து, நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, நாம் எல்லாரும் கூட்டமாய் சேர்ந்து கர்த்தரை என்ன செய்வோம், மகிமைப்படுத்துவோம். அப்படி மகிமைப்படுத்துவது நல்லது. ஆகையா என் கூட வந்து எல்லாரும் சேர்ந்துக்குங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறார் சங்கீதக்காரன். என் கூட வாங்க வாங்க வாங்க, நீங்க வாங்க நீங்க வாங்க, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், கர்த்தரை ஒருமித்து என்ன செய்வோம், மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம் என்று அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் ஒருமித்து, நாம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து, நாம் எல்லாரும் குழுவாய் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்று இங்கே சங்கீதக்காரன் அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே சில வேளைகளிலே நாம் தனியாக கர்த்தரை ஆராதிக்கிறோம். தனியாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது அது நல்லது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சில வேளைகளிலே நாம் சபையாரோடு சேர்ந்து, சபை மக்களோடு சேர்ந்து ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்க பழக வேண்டும். இந்த இடத்துல தான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தவறி விடுகிறார்கள். அவங்க சபையில வந்து சபை மக்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற பழக்கம் அவங்களுக்கு கிடையவே அநேகருக்கு கிடையாது. நேரா நாங்கள் எங்கே வந்துடுவோம், மெசேஜுக்கு வந்துடுவோம். எதுக்கு வந்துடுவோம்? அவங்களுக்கு எதுதான் முக்கியம்? மெசேஜ் தான் முக்கியம், பிரசங்கம் தான் முக்கியம். அவங்களுக்கு வந்து ஆராதிக்கிறதா முக்கியம் கிடையவே. அதனால தான் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய முடியலை. கர்த்தர்ட்ட இருந்து ஏதோ வாங்குறதுக்கு தான் அவங்க வர்றாங்களே தவிர கர்த்தருக்கு ஏதோ ஒன்றை கொடுக்கிறதுக்கு அவங்க வர்றதே, கர்த்தருக்கு ஒரு துதியை கொடுக்கிறது, ஒரு ஆராதனை கொடுக்கிறது, ஒரு மகிமையை கொடுக்கிறது, ஒரு பாராட்டை கொடுக்கிறது, அதுக்கெல்லாம் அவங்க வர்றது கிடையவே. நான் பாஸ்டர் கரெக்டாக நீங்கள் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது வந்துட்டேன் பாஸ்டர், நீங்கள் பார்க்கல, பார்த்தோம் நீங்கள் மெசேஜுக்கு வந்ததை பார்த்தோம், அதையும் அரை உரையை கவனிச்சதையும் நாங்கள் என்ன செஞ்சோம், பார்த்தோம். முடியிருக்கு முன்னாலேயே வெளியே ஓடி போனதையும் என்ன செஞ்சாங்க, பார்த்தோம். ஒரு முன்னேற்றம் இல்லை. சபை மக்களோடு சேர்ந்து, சபையாரோடு சேர்ந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும். அங்கே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறார். சபைப்பிள்ளைகள் எல்லாரும் பலவிதமான இடங்களிலிருந்து நம்ம வருகிறோம். வந்து பாருங்க, கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். நாம் ஒருமித்து ஆராதிக்கிறோம், நாம் ஒருமித்து துதிக்கிறோம், நாம் ஒருமித்து ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படி துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை செய்கிறார். இதை குறித்தெல்லாம் அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். நாம் ஒருமித்து ஆராதிக்கும் பொழுது, ஒருமித்து துதிக்கும் பொழுது, ஒருமித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை குறித்தெல்லாம் அடுத்த வாரத்திலே நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆகவே சபையாரோடு சேர்ந்து ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்க பழக வேண்டும். ஆமென். எத்தனை விதமாய் சில நினைக்கிறீங்க. அதனால ஆராதனை டைமு 9 மணினா 8:55 என்ன செய்யணும், உள்ள இருக்கணும். முதல் ஆராதனை 6:30 மணிக்குனா 6:25 உள்ள என்ன செய்யணும், இருக்கணும். இருந்து ஆராதனை, பாடல் ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுதே சேர்ந்து என்ன செய்யணும், ஆராதிக்க பழக வேண்டும். பிரசங்கத்துக்கு மாத்திரம் வர்றது, பிரசங்கம் முடியறதுக்குள்ளேயும் வெளியே ஓடுறது, கர்த்தரால சில காரியங்கள் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து கர்த்தரை பாராட்டுறதே கிடையாது, கர்த்தரை ஆராதிக்கிறதே கிடையாது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை வாங்கணும், அந்த வார்த்தையை தூக்கிட்டு போய் என்ன செய்யணும். அதனால தான் யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய சுய விருப்பத்துக்காக, உங்களுடைய இச்சைக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே உங்களுக்கு காரியங்கள் சித்திக்கிறதில்லை என்று
அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் எந்த இடத்துல இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் பூர்த்தி ஆகணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும், ஏதோ ஒரு சுகம் கிடைக்கணும், ஏதோ ஒரு பணம் கிடைக்கணும், ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கணும். அதுக்கு நேர மெசேஜுக்கு வந்து ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தை தந்துட மாட்டாரா? அந்த வார்த்தையை தூக்கிட்டு ஓடிடுறது. கர்த்தருக்கு பாராட்ட கொடுக்கிறது, துதியை கொடுக்கிறது, மகிமை கொடுக்கிறது, ஸ்தோத்திரத்தை கொடுக்கிறது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க ஜெபம் பண்ண உடனே எல்லாம் நடந்துடணும், எல்லாம் என்ன செஞ்சிடணும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் திருச்சபை கூடுகிற வேளையிலே, ஆராதனைக்கு ஜனங்கள் வருகிற வேளையிலே நாமும் எவ்வளவு சீக்கிரமாய் வந்து சேர்ந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமோ ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பது என்பது அவ்வளவு முக்கியம், இம்பார்ட்டன்ட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியவேதத்திலே சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் ஒருமித்து பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. மேகத்தினாலே கர்த்தருடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டது? நிரப்பப்பட்டது. இங்கே சாலமோன் நாட்களிலே முதல் முறையாக கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி அங்கே பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். அவ்வாறு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது சாலமோனும் சமஸ்த இஸ்ரவேலர்களும் ஆலயத்துக்கு வந்து எண்ணிக்கைக்கு அடங்காத ஆடு மாடுகளை பலியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பலியிட்டது மட்டுமல்ல, ஒருமிக்க பூரிகைகளை ஊதி, எக்காலங்களை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து அவர்கள் ஸ்தோத்தரித்து பாடினார்கள் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பாடல் குழுவினர்கள் அங்கே என்ன பண்ணுகிறார்கள்? பூரிகைகளையும் தாளங்களையும் தொனிக்க பண்ணினார்கள் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு பாடலையும் இயற்றி இங்கே பாடினார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த பாடல் என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. நம்ம பாடுறோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனத்தில் அந்த பாட்டெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏற்றி இருக்கிறாங்க. அதனால தான் சும்மா என்னத்தையும் பாடிக்கிட்டு கிடக்கக்கூடாது. வார்த்தையில் நிறைந்த பாடல்கள், வார்த்தையில் நிறைந்த ராகம் நல்லா இருந்துச்சு, தாளம் நல்லா இருந்துச்சு, அதனால பாடிட்டேன். அதில் என்ன வார்த்தை இருக்குதுன்னு கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர்னு சொல்லி அந்த பாடலில் பாடுறோமா, இல்லை கர்த்தர் வியாதியை கொடுக்குறான்னு சொல்லி பாடுறோமா? கர்த்தர் நன்மை செய்கிறார் என்று பாடுகிறோமா, இல்லை கர்த்தர் தீமையும் செய்கிறார்னு சொல்லி பாடுறோமா? கர்த்தர் அடிக்கவும் செய்கிறார், நொறுக்கவும் செய்கிறார்னு பாடுறோமா, இல்லை கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று பாடுகிறோமா? என்ன வார்த்தையை சொல்லி பாடுறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஆகவே கூடுமான வரைக்கும் தவறான வார்த்தையில் எடுத்துட்டு நல்ல வார்த்தையில் போட்டு பாட பழகணும். இல்லைன்னா அப்படிப்பட்ட பாடல் நிறுத்திறதே நல்லது. ஏன்னா பாடல் என்பது அது ஒரு விதத்தில் விசுவாச அறிக்கை. ஆமென். நம்ம என்ன சொல்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இங்கே பாடுகிறார்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாடினார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே 7வதாக இந்த திகழால், அதாவது புது பாடல்களை பாடி, அதாவது பாடல் குழுவினோடு சேர்ந்து இணைந்து அவ்விதமாய் பாடுகிற இந்த விதம்தான் 7வது விதமாகும். அது மாத்திரமல்ல, இவ்வாறு ஒருமித்து பாடி துதித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது என்றால், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிறைந்தது. கர்த்தருடைய வீடாகிய
தேவாலயம். அப்ப சர்ச் என்பது என்ன? அது தேவனுடைய வீடு. தேவனுடைய, இப்ப நீங்க எல்லாரும் எங்க வந்திருக்கிறீங்க? தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. நம்ம அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எங்க வந்திருக்கிறீங்க? நம்முடைய அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. எதுக்கு? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு, அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. ஆமென். ஆவே ஆராதனைக்கு ஓடி வரணும் வாஞ்சையா. ஓடி வந்து இங்கே எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கிற வேளையிலே நம்முடைய மாம்ச கண்களுக்கு தெரியாத விதத்திலே தேவனுடைய மகிமை இங்கே இறங்குகிறது. தேவனுடைய மகிமை இங்கே வெளிப்படுகிறது. அங்கே வெளிப்படும் பொழுது சரீரத்தில் உண்டாயிருக்கிற வியாதிகள் மறைகிறது, பலவீனங்கள் மறைகிறது, நோய்கள் மறைகிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்கிறார். அவர் தலையிட்டு கிரியை செய்கிறார். இதை குறித்து நம்ம இன்னும் ஆழமாய் அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். நம்ம ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் நாமம் யெகோவா சிம்ராத். அவரே நம்முடைய பாடலானவர், கீதமானவர். ஆமென். எனவே நாம் தனியாக ஆராதிப்பது அது ஒரு பகுதி. நாம் குழுவோடு இணைந்து ஆராதிப்பது என்பது அடுத்த பகுதி. ரெண்டு பகுதியுமே முக்கியம். தனிப்பட்ட விதத்திலையும் கர்த்தர் என்ன செய்யணும்? பாடல்கள் பாடி ஆராதிக்கணும். சபையாரோடு, குழுவினரோடு சேர்ந்து, சபை மக்களோடு சேர்ந்து கர்த்தர் என்ன செய்யணும்? ஆராதிக்க பழக வேண்டும். சரி, நாம் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு வசனம் அந்த வாசித்து முடிப்போம். வாசிப்போம். நாம் ஒருமித்து ஆராதித்தால் என்ன நடக்கும்? சங்கீதம் 133 1 முதல் 3 வரைக்கும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் அபிஷேகத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே எங்கே? 1 வசனம் சொல்லுகிறது, எங்கே சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்களோ, எங்கே சகோதரர்கள் சகோதரிகள் ஒன்று சேர்ந்து ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, கர்த்தரை துதிக்கிறார்களோ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ, அங்கே அந்த இடத்திலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், ஜீவனை கட்டளையிடுகிறார், சுகத்தை கட்டளையிடுகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? நன்மை என்ன செய்கிறார்? அங்கே கட்டளையிடுகிறார், உயர்வை கட்டளையிடுகிறார். அப்போ உயர்வு எப்படி வருது? சுகம் எப்படி வருது? ஆசீர்வாதம் எப்படி வருது? ஜீவன் எப்படி வருது? வெற்றி எப்படி வருது? இதெல்லாம் ஆழமாய் தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். எல்லாரும் சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி ஆராதித்து துதிக்கும் பொழுது நாமும் சேர்ந்து ஒருமித்து கர்த்தரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி 2 கரங்களை உயர்த்தி 1 கரங்களை உயர்த்தி முழங்கால் படியிட்டு கரங்களை அசைத்து நடனமாடி ஆடி பாடி சத்தத்தை உயர்த்தி பணிந்து குனிந்து எல்லாம் இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி பாராட்டி அவரை இப்படிலாம் ஆராதிக்கிற வேளையில கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை ஊத்துறாரு, ஜீவனை ஊத்துறாரு. நம்ம ஆசீர்வாதம் எங்கேயோ இருக்குன்னு ஓடுறோம். சில கிறிஸ்துவ விசுவாசிங்க பாருங்க, ஆசீர்வாதம் எங்கேயோ இருக்குன்னு ஓடிடுறாங்க. அங்க போனா கிடைச்சது, இங்க போனா கிடைச்சது, இங்க வந்தோம். சபைக்கு வாங்குங்க. கடவுள் உங்களை எந்த சபைகளை வச்சிருக்கிறாரோ, எந்த சபையில கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறாரோ, எந்த சபையில கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த சபைக்கு வாங்க. அங்க ஆராதனை கூடுகிற வேலையெல்லாம் வாங்க. அங்க வந்து ஒருமித்து இங்க இசைத்து ஆராதிக்கிற வேளையிலே நாம் எல்லாரும் நம்மையே மறந்து விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே அங்க சரீரத்திலே சுகம் உண்டாகிறது, குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகிறது, குடும்பத்தில் சமாதான நதியை போல புரண்டு ஓட ஆரம்பிக்கிறது. இதைத்தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். அவர் நாமம் யெகோவா சிம்ராத். ஆமென். எல்லாரும் எளிமையாக இருப்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் எளிமையாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. பாடல் பாடி ஆராதிக்கிறத மிஸ் பண்ணவே கூடாது, தவற விடவே கூடாது. நேர மெசேஜுக்கு தான் வருவேன் அப்படிலாம் இப்போ இருக்காதீங்க. ஆராதனை ஆரம்பிக்கிற அதுக்கு முந்தின டைமுக்கு வந்துடணும். வந்து இந்த பாடல் ஆராதனையில் கலந்து கொள்ளணும். இசையை இசைத்து சபையாரோடு சேர்ந்து இசைக்கிற இசையில்
குழுவினோரோடு சேர்ந்து பாடுகிற அந்த பாடல் ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அனைவருக்கு விளங்குறதே கிடையாது பாருங்க. சிலருக்கு புரிகிறதே கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா, தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ண உடனே எல்லாம் நடந்துடணும். டக்குன்னு தலையில் கையை வச்சு ஒரு ஆட்டு ஆட்டணும், குடு 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 குடுன்னு அப்படின்னு ஒரு ஆட்டு ஆட்டணும், எல்லாம் நடந்துடணும். அப்படிலாம் இல்லைங்க. நம்முடைய இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணணும், நம்முடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும், நம்முடைய இருதயத்தை திருப்பணும், நம்முடைய எண்ணங்களை திருப்பணும். எதுக்கு? கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை பாராட்டுவதற்கு, அவரை அப்ரிஷியேட் பண்ணுவதற்கு. ஆராதனைக்கு ஓடி வரணும். வந்து ஆராதிக்கிற வேளையிலே அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை, ஜீவனை கட்டளையிடுகிறார். அங்கே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அங்கே பிரகாசம் உண்டாகிறது, அங்கே வெளிச்சம் உண்டாகிறது, அங்கே வெற்றி உண்டாகிறது, அங்கே உயர்வு உண்டாகிறது, சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இப்படிப்பட்ட விதங்களிலே உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒருமித்து துதிக்கிற வேளையிலே அங்கே மகிமை வெளிப்பட்டதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேகம் இறங்கினதே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த மேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறாரே. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி கிரியை செய்கிறாரே. தேவனே, நாங்கள் இந்த சபையிலே உம்மை ஆராதிக்கிற வேளையிலே, ஒருமித்து துதிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும்படியாய், கிரியை செய்ய வேண்டும்படியாய், மக்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அடையாளங்களை செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும், அற்புதங்களை செய்யும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தாவே. இந்த சத்தியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு விளங்கட்டும், புரியட்டும். போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதா